ஹாய் பட்டர்ஃப்ளைஸ், புஷ்கரா டியூட்டி ஷாப்ல இருந்துங்க. நீங்கள் கேட்ட முருகன். ஏன்னா நீங்க தான் வந்து குட்டி மினியேச்சர் முருகன் கேட்டுக்கிட்டே இருக்கீங்க. இவங்க கரெக்டா 1.25 இன்ச்ல இருப்பாங்கங்க. அதாவது 1.25 இன்ச்சஸ்ல இருப்பாங்க. இவங்களோட காஸ்ட் பாத்தீங்கன்னா 250 rupees பிளஸ் ஷிப்பிங் காஸ்ட்ல வந்துருவாங்க. இந்த முருகன்ல என்ன ரொம்ப ரொம்ப அழகா இருக்கும்னா, வேல் பார்த்துக்கோங்க, மயில் வந்து பின்னாடி ரொம்ப அழகா இருப்பாங்கங்க. அப்புறம் இவரோட முகமும் வந்து அவ்வளோ பிரகாசமா அவ்வளோ பளிச்சுன்னு இருக்கும். அதையுமே சொல்லிடுறேன். இன்னொரு முக்கியமான விஷயத்த நான் உங்ககிட்ட சொல்லிக்கிறேன். இவங்க எல்லாருமே குட்டி குட்டி மோல்டுல இருந்து எடுக்கிறாங்கங்க. அதனால உங்களுக்கு வர பீசஸ் கொஞ்சம் ஆயிலி பிசு பிசு தன்மையோட தான் வரும். நீங்க வாஷ் பண்ணிட்டீங்கன்னா ரொம்ப அழகா இருக்கும். ரெண்டாவது, ஃபுல் கோல்டுல இருக்கணும்னு எக்ஸ்பெக்ட் பண்றீங்க. இவங்க கோல்டும் மெட்டாலிக் கலரும் கலந்துதாங்க இருப்பாங்க. அதனால உங்களுக்கு பாத்தீங்கன்னா பின்னாடி கூட நீங்க பாத்துக்கோங்க, சின்ன சின்ன கருப்பு படிவம் வந்து படிஞ்சுதான் இருக்கும். நீங்க யூஸ் பண்ண ரொம்ப அழகா பளிச்சுன்னு ஆயிடுவாங்க. மூணாவது விஷயம், பின்ன இந்த சைட் வியூல பாத்தீங்கன்னா இந்த வேல் வந்து லைட்டா வளைஞ்சா மாதிரி தாங்க இருக்கும். எதனால அது வளைஞ்சா மாதிரி இருக்கும்னா, குட்டி மோல்டுல இருந்து எடுக்கிறதுனால இதை ஃபுல்லாவே நம்ம வந்து அழகா செதுக்க முடியாது. செதுக்குன்னா அதுக்கப்புறம் முகம் வடிவம் வந்து மாறிடும். அதனால உங்களுக்கு லைட்டா சாஞ்சா மாதிரி தான் இருக்கும். இந்த 3 விஷயத்தையும் நான் முன்கூட்டியே உங்களுக்கு நான் சொல்லிட்டேன். அதனால உங்களுக்கு விருப்பமா இருந்தா, பிடிச்சிருந்தா கண்டிப்பா வாங்கிக்கோங்க. 250 rupees பிளஸ் ஷிப்பிங் காஸ்ட்ல ரொம்ப அழகான 1.25 இன்ச்சஸ் முருகர் வந்து உங்க வீடு தேடி வந்துருவாரு. உங்களோட முகம் வந்து அவ்வளோ அழகா இருக்கும். நீங்க கார்ல யூஸ் பண்றதுக்கு, அதுக்கப்புறம் கிஃப்டிங் பர்பஸ் கொடுக்கறதுக்கு, உங்க வீட்டுல வச்சுக்கிறதுக்கு, ஆஃபீஸ் டேபிள்ல வச்சுக்கிறதுக்கு, பேக்ல வந்து கேரி பண்ணிட்டு போறதுக்கு எல்லாத்துக்குமே இந்த முருகன் யூஸ்ஃபுல்லா இருப்பாங்க. இவங்களுக்கு கார்த்திகை மாசம் ஆஃபர் வரமாட்டாங்க. ஆனா இப்படி ஒரு அழகான முருகர் உங்க வீடு தேடி வந்துருவாங்க. முருகருக்கு அரோஹரா, அரோஹரா, அரோஹரா.